கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. கர்த்தருடைய ஊழியக்காரன் கர்த்தருடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் பெரியவர். இந்த நாளில் இப்பொழுதே உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கப் போகிறார். உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறப்போகிறது. இந்த நாள் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுகிற நாள். நீங்கள் அற்புதத்தை கண்டு கர்த்தரை மைமைப்படுத்துகிற ஒரு நாள். நம்புவீங்களா? இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். இந்த ஜீவார்த்தைக்கான வசனத்தை வாசிக்க கேட்போமா? 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 12வது வசனம். அக்காலத்திலே பலாதானின் குமாரனாகிய பெரோதாக் பலாதான் என்னும் பாபிலோன் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறதை கேட்டு அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு வெகுமானம் கொடுப்பார்கள். எசேக்கியா வியாதிப்பட்ட காலத்தில் பாபிலோன் ராஜா, அதாவது நிருபம் என்பது கடிதத்தையும் அதோடு கூட வெகுமானம் என்றால் கிஃப்ட், அவனுக்கு சில பொருட்களை உச்சிதங்களை கொடுத்து அனுப்புகிறான். இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு தான் வெகுமானம் கொடுப்பார்கள். அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு வெகுமானத்தை ஜனங்கள் மூலமாய் கொடுப்பார். நீங்கள் ஒன்று எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க வைப்பார். உங்கள் ஞானத்தினால, கர்த்தர் கொடுக்குற அறிவினால, உங்கள் செய்கையினால, நீங்கள் செய்கிறத நன்றாக செய்கிறதுனால, ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம் சிலருடைய உள்ளத்தில் ஆண்டவர் பேசி நீங்கள் எதிர்பாராத விதமாக உங்களுக்கு ஆண்டவர் அவர்கள் வழியாக சில நன்மைகளை, சில உதவிகளை, அதாவது கிஃப்ட்டுகளை கொடுக்கும்படிக்கு கர்த்தர் வைப்பார். நிச்சயமாக வைப்பார். அது தேவனால் முடியும். எசேக்கியாவுக்கு அற்புதம் செய்தவர் உங்களுக்கும் செய்யும்படியாக ஆண்டவர் கிருபை செய்வார். நீங்கள் பைபிளில் வாசித்து பார்க்கும் பொழுது, அதாவது எலிசா நாட்களில் எலிசாவிடத்தில் சவுல், அதாவது கீசுடைய குமாரனாகிய சவுல், அவங்க கழுதை காணாமல் போகும்போது தேடி வந்து கொண்டிருக்கும்போது எலிசா தீர்க்கதரிசியை சந்திக்க போகும்போது அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? கொஞ்சம் வெகுமதிகளை கொண்டு போனான். ஒரு தீர்க்கதரிசியை சந்திக்க போகிறோம், ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசித்ததை நம்ம பைபிளில் வாசிக்க முடியும். ஆண்டவர் பெரியவர். அதே போல் நாகமான் குஷ்டரோகியும் எலிசாவை சந்திக்கும்போது விடுதலை பெற்ற பிறகு சில வெகுமதிகளை கொண்டு வந்தான். ஆனால் எலிசா அதை ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் வெகுமதியை கொண்டு வந்ததாக பைபிள் சொல்லுகிறது. ஆம், உங்களை மற்றவர்கள் வெகுமதி கொடுக்கத்தக்கதான ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு வருவார். மற்றவர்கள் வெகுமதி கொடுப்பாங்க. அந்த காரியம் இதிலிருந்து ஆரம்பிக்கப்பட போகிறது. உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை பார்க்க போகிறீங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே. பாபிலோன் ராஜா எசேக்கியா ராஜாவுக்கு வெகுமானங்களை கொடுத்து அனுப்பினதை பார்க்கிறோம். அதே போல் இன்றைக்கு வார்த்தை கேட்கிற அனைவருக்காக ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகள் மற்றவர்கள் வெகுமதி கொடுக்கத்தக்கதாய் ஒரு உயர்வையும் சமுதாயத்தில் ஒரு மேன்மையும் நீர் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன். படித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை, தொழில் வாய்ப்புகள் எல்லாம் உருவாக்கி கொடுங்க. அதிசயம் நடக்கட்டும். எதிலெல்லாம் உடைய பிள்ளைகள் தடைப்பட்டிருக்கிறார்கள், தடை உடைந்து தரிக்கட்டும். கட்டுகள் அறுக்கப்படட்டும். சத்துருடைய ஆதிக்கம் விலகட்டும். பிசாசின் போராட்டம் குடும்பம் விலகட்டும். கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக ஓடுகிற, உழைக்கிற, ஊழியம் செய்கிற, ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தேவனுக்குன்னு வாழ்கிற தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துரு போடுகிற சதித்திட்டங்கள் அழிந்து போகட்டும். குறிப்பாக இந்த நாளில் ஒரு அதிசயம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். சாட்சியாய் எழுப்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.